சுகஸ்தி சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சு வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அப்பா கொண்டு வந்திருக்காங்க, போய் பாருன்னு சொன்னதையும், சர்ப்ரைஸ்னு சொன்னதும் அவ்வளோதான், ஒரே ஓட்டம். போய் பார்த்ததையும் ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஸ்கூல் லீவில் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருந்ததால் கொஞ்சம் கடமுடன்னு போயிடுச்சு. சரி, அதை ஒரு சர்வீஸ் விட்டு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு சர்வீஸுக்கு கொண்டு போய் கொடுத்துருந்தோம். ஒரு வாரம் ஆயிடுச்சு, இப்போ தான் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை பார்த்ததையும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், சைக்கிள் வந்துருச்சுன்னு எடுத்துக்கிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. நம்மளோட சோப்பாயில் ரா மெட்டீரியல் நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஆர்டர் பண்ணவங்க எல்லாத்துக்குமே பேக் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இந்த லிக்விடு வாஷிங் மிஷினில் ஊற்றி துணி துவைக்கலாமான்னு டவுட் கேட்குறீங்க. கண்டிப்பாக வாஷிங் மிஷினில் ஊற்றி துணி வந்து துவைக்கலாங்க. ஈரோட்டில் டைல்ஸ் கிளீனர் வச்சிருக்கிற கடைகளில் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. இல்லைங்க, இப்போதைக்கு நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்கள் 3 ரா மெட்டீரியல் வந்து வாங்கினீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அது கூட அவைல் பண்ணிக்கலாம். இந்த மீன் தொட்டியை நான் வந்து எப்படி மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, வாரத்துக்கு ஒரு முறை அந்த மீன் தொட்டியில் இருக்கக்கூடிய பழுப்பு இலைகள், கொஞ்சம் அழுவி போன இலைகள் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். இதில் என்ன மீன் விட்டுருக்கணும் கேட்குறீங்க. கட் பீஸ் மீன் இருக்கும் இல்லைங்களா, அந்த மீன் மட்டும்தான் நாங்கள் வந்து விட்டுருக்கோங்க. தண்ணி வந்து தொட்டியிலிருந்து எல்லா தண்ணியும் எடுத்துட்டு மறுபடியும் ரீஃபில் பண்ணுற அந்த வேலையெல்லாம் கிடையாதுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சதுன்னா 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை தண்ணி வந்து ஓசிலிருந்து விட்டு இது போல் ரீஃபில் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் மீனுக்கு வந்து ஃபுட் போடுவோம். இந்த ப்ராசஸ் தான் நாங்கள் பண்ணுறோம். ஒரு 15 மீன் வாங்கி விட்டோம். இப்போ ஒரு 100 மீன் இருக்குதுங்க.